2000ல ஜோதிடாலயம்ங்கிற பத்திரிகையில நான் செப்பரேட்டரா இருக்கப்ப நான் ஆடுக்காக வந்து ட்ரிப்ளிகேன் பேங்க் ஒரு அப்ப வந்து பார்த்தா அப்பலேருந்தே டச்ல இருக்குது. இந்த ப்ராப்ளம்னு வந்தோம்னா எனக்கு வேற யார்கிட்டயுமே போட்டோம் ஜோதிடாலயம் பத்திரிகை ஆசிரியர் சப்எடிட்டர். அப்போ உங்க பொண்ணு பிரச்சனை வந்தோடனே என்னதான் அதுக்கு முன்னாடி என்னுடைய இதுல பினான்சியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் இப்ப 2015-16 அப்ப என்ன இந்த மாதிரியே தான் லைஃப் போகுமா என்னங்கிறதுக்காக எனக்காக நான் பார்த்தேன் உங்ககிட்ட பார்த்து இதே மாதிரியே நம்ம கல்யாணம் பண்றேன் ஒன்லி ஃபார் பினான்சியலுக்காக தான் நமக்கு சொன்னீங்க. இந்த 18 மாசம் போச்சுங்கிறது உங்களுக்கு பெரிய மாறும். பல விதங்கள்ல உங்களுக்கு ஏனிங்கிறது வரும். எல்லாத்தையும் கணக்கு வைக்க வேண்டாம், ஜாக்கிரதையா நீங்க வச்சு மைண்ட். அது 2015 ஆகஸ்ட்ல நான் ஃப்ரேம் பண்ணி அந்த போட்டோ வச்சேன். அதுக்கு பிறகு லைஃப்ல எனக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் ஆச்சு, வர வேண்டியது வந்து காசு ஒரு 12 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தேன்னா அது எப்படி அடைக்க போறேங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு சேலரிடு பர்சன் தான். எப்படி இதை நம்ம உங்க போட்டோ பின்னாடி அப்ப எனக்கு வந்து நான் பேங்க் லோன் வாங்கி வீடு வாங்கி அவசரப்பட்டு ஒரு வீடு வாங்கி அதை விற்கவும் வித்தாச்சு. கையில வச்சிருந்த பணமும் போச்சு. அந்த வீட்டை விற்று 12 லட்சம் கடை. நம்ம சேலரியை வச்சு இதை எப்படி கட்டுறது, எப்படி அடைக்கிறது என்னன்னு தெரியாத கண்டிஷன்ல பல விதமான பரிகாரங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. சரி இதுல அமானுஷ்யமா ஏதாவது சார் யாராருக்காகவோ ரெஃபர் பண்ண நம்ம ஜோதிடாலயத்துல ரொம்ப ஆட் சரி பண்ணேன். அதே சொல்லி போட்டோவில் வச்சு இப்போ டோட்டலா செட்டில் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. செட்டில் லைஃப் ஸ்டைல் டோட்டலா அதுக்கப்புறம் நல்ல பொருளாதார வளர்ச்சி வீட்டெல்லாம் வாங்கியாச்சு. சரி இல்ல அந்த தகுதிக்கு அந்த எஃபெக்ட் இருக்கு. உங்க போட்டோ பின்னாடி வச்சு ஆமா 2015 வச்சது. அது அப்படியே இருக்காங்க இருந்தா போதும். அதனாலதான் என்னுடைய டாக்டர் இந்த மாதிரி ஆகணும் என்ன பண்றதுன்னு ஜாதகத்துக்காக கல்யாணம் பண்றதுக்கு யாராச்சும் ஐஏஎஸ் வெங்கட்ராமன் பார்த்தாரு. அருமையான ஜாதகம் பண்ணி இப்படிதான் எல்லாம் பெரிய ஆளுங்க சொல்றாரு. வேண்டாம், இது நடந்த பிறகு நமக்கு சரியான சொல்யூஷன், மன மாற்றம் வேணும், சரியான ஒரு இது நடக்கணும்னா அவரை வச்சு பண்ணிட்டு பின்னாடி ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருந்துச்சு. அதனால பாப்பாக்கு நான் சொன்ன வாக்கு பலிச்சு ஃப்ரீயா வசதிகளும். இப்ப நான் எழுதிட்டு இருக்கிறது பாபாஜி ஆண்டி ஒரு பத்திரிகையில நான் எழுதிட்டு இருக்கேன். பேரு பாபாஜி சித்தராம். என் பேரு திருமுருகன். திருமுருகன் பேர்ல தான் திருமுருகன்